குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே வந்து ராகி சாப்பிடணுன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல. ஆனால் இந்த பந்தோஸை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கடி செய்வீங்க. 1/2 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து அவல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிக்சர் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த பந்தோசைக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். வதக்கி தனியாக வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மாவு வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி இந்த பதம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து தாளிப்பு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சர் வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நான் பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி இருந்தால் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாவு வந்து ஒரு 2 கரண்டி போல் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோசை வந்து நல்லா குக் பண்ணணும். உள்ளியும் வந்து வெந்த உடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து எனக்கு 4 பந்தோசை வந்து இருந்தது. நான் 1/2 கப் மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருந்தேன். இந்த பந்தோசை வந்து உள்ளே சாஃப்டாக வெளியில் வந்து பயங்கர கிறிஸ்பியாக, அதுவும் தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும்.